வெல்கம் டு மை சேனல் விபி நண்பன். இந்த வீடியோவில் விஷுவல் பேசிக் 6.0லேருந்து மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸ் டேட்டாபேஸில் உள்ள வேல்யூவை எக்ஸல் ஷீட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி எப்படி ஃபார்மேட் பண்ணி பிரிண்ட் அவுட்டுக்கு எப்படி கொண்டு போகிறதுன்னு உள்ளதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது ஒரு டேட்டாபேஸில் கொஞ்சம் டேட்டா இருக்குது. அதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட் நடக்குது. அந்த ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டிய அத்லெட்ஸோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதில் இருக்குது. அதாவது பிப் நம்பர், அத்லெட்ஸ் செஸ்ஸில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த நம்பர், நேம், ஜெண்டர், டிஸ்ட்ரிக்ட் நேம், அவங்க எந்தெந்த ஈவெண்ட் பண்ண போகிறாங்க, 100 மீட்டரா 200 மீட்டரா ஷார்ட் புட்டா, அந்த டீட்டெயில் இங்கே இருக்குது. கான்டாக்ட் நம்பர், இது டேட்டா பேஸில் உள்ள கண்டென்ட்ஸ். இந்த ப்ரோக்ராம் வழி நம்ம அதை எக்ஸல் ஷீட்டுக்கு கரெக்டாக கொண்டு போய் ரிப்போர்ட் க்ரியேட் பண்ணி டைரெக்டாக பிரிண்ட்டுக்கு ஃபார்மேட் பண்ணி பிரிண்ட் அவுட்டுக்கு கொண்டு போக போகிறோம். அந்த டாஸ்க்கு தான் நம்ம இந்த விஷுவல் பேசிக் வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை ஏற்கனவே நான் ஸ்க்ரீன் பண்ணிட்டேன் டைமை சேவ் பண்ணுறதுக்காக. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஒரு ஃப்ளெக்ஸ் கிரிட் கண்ட்ரோல். இந்த டேட்டா பேஸில் உள்ள வேல்யூவை இதில் நான் பாப்புலேட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு அது இந்த லோடு டேட்டா கிளிக் பண்ணும்போது அந்த டேட்டா ஆக்சஸில் உள்ள டேட்டா எல்லாமே இதில் பாப்புலேட் ஆகும், லோட் ஆகும். இந்த லோட் பண்ண டேட்டாவை ஜெனரேட் எக்ஸல் ரிப்போர்ட்டு, இந்த ரிப்போர்ட்டை க்ரியேட் பண்ணும்போது எக்ஸல் ஷீட்டு, ஒரு எக்ஸல் அப்ளிகேஷனில் உள்ள ஒரு எக்ஸல் ஒர்க் புக் க்ரியேட் ஆகி அந்த ஒர்க் புக்கில் டிஃபால்ட்டாக 3 ஷீட் இருக்கும். ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3. அதில் ஃபஸ்ட்டு ஷீட்டை எடுத்து அதில் ஒவ்வொரு செல்லுக்கும் வேல்யூ ரேஞ்ச் எடுத்து வேல்யூவை அந்த டேட்டா பேஸில் உள்ள ஃபீல்டு வேல்யூவை அந்த இதில் கொண்டு டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணி வைக்க போகிறோம். அதை இம்போர்ட் பண்ணி வச்ச பிறகு அலைன்மெண்ட்டு, பார்டர் எல்லாமே கொடுத்து அதை ஒரு டைரெக்டாக பிரிண்ட்டுக்கு போகிற ஸ்டேஜில் நம்ம கொண்டு போக போகிறோம். இப்போது இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் முதல்ல ஃபார்ம் லோட் பண்ணும்போது இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளெக்ஸ் கிரிட் கண்ட்ரோலில் 2 ரோ 2 காலம் தான் டிஃபால்ட்டாக இருக்கும். இது நமக்கு தேவையானது 8 காலம் தேவைப்படுது. 8 காலம் மொத்தம் 15 ரோ இருக்குது. ஒருவேளை ரோ இன்னும் கூடலாம். கூடும்போது அதுக்கு தகுந்தது மாதிரி இந்த ஃப்ளெக்ஸ் கிரிட் கண்ட்ரோலில் ரோ இன்க்ரீஸ் ஆகணும். அதுக்காக முதல்ல ஃபார்ம் லோடு ஈவெண்ட்லேயே அந்த டேட்டாபேஸ் உள்ள கனெக்ஷன், தென் அந்த ஃப்ளெக்ஸ் கண்ட்ரோலுடைய காலம் விட்த்து, காலம் ஹெட்டிங் எல்லாமே போட்டு வைக்கிறோம். இனி டேட்டா மட்டும்தான் நம்ம எடுத்து அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது வர வேண்டி இருக்குது. இப்போ ஃபார்ம் லோடு ஈவெண்ட்டில் பாருங்கள், கனெக்ஷன் ஆப்ஜெக்ட்டு க்ரியேட் பண்ணியாச்சு. ஏடிஓடி கனெக்ஷன் டாட் ஓப்பன் ப்ரொவைடர் ஈக்குவல் டு மைக்ரோசாஃப்ட் ஜெட் OLEDB.4.0 டேட்டா சோர்ஸ் ஈக்குவல் டு ஆப் டாட் பாத். இந்த ஆப் டாட் பாத்துன்னு சொல்லும்போது எந்த இடத்துல எந்த பாத்தில் நீங்கள் இந்த ப்ரோக்ராமை இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அந்த ப்ரோக்ராம் பாத்தில் உள்ள sports.mdb இந்த எக்ஸஸ் டேட்டாபேஸ். இந்த எக்ஸஸ் டேட்டாபேஸில் ஒரு டேபிள் இருக்குது, மாஸ்டருங்கிற ஒரு டேபிள். அதாவது SQL ஈக்குவல் டு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் மாஸ்டர். இந்த மாஸ்டர் டேபிளில் உள்ள டேட்டா தான் நம்ம எடுத்து இங்கே கொண்டு வர போகிறோம். ஸோ இது ஃபார்ம் லோடு ஈவெண்ட்டில் வருது. அடுத்தது லோடு டேட்டான்னு இருக்குல்ல, இப்போ பாருங்கள் இந்த ஆப்ஜெக்ட் எடுத்து பாருங்கள், லோடு டேட்டா. இதை கிளிக் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்க வேண்டியது ஜெனரல் செக்ஷனில் கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் எல்லாமே டிக்ளேர் பண்ணியிருக்கணும். கனெக்ஷன் ADODB.connection ரெக்கார்ட் செட் ஒரு க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது எக்ஸலுக்கு தேவையான 3 ஆப்ஜெக்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். இந்த 3 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்காக ப்ராஜெக்டில் போய் ரெஃபரன்ஸ் எடுத்து அதில் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் 14.0 எக்ஸல் லைப்ரரி இருக்குது பார்த்தீங்களா, இதை செக் பண்ணி ஓகே கொடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் இந்த லைப்ரரி ஃபைல் இங்கே இம்போர்ட் ஆகும். இப்போ எக்ஸல் அப்ளிகேஷனை ஒரு ஆப்ஜெக்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது ஒர்க் புக்கு, அது ஒரு ஆப்ஜெக்ட்.
ஒர்க் ஷீட் அது ஒரு ஆப்ஜெக்ட். இனி ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிளும் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். இனி முதல்ல வந்து லோடு கிரிட் இருக்குது பார்த்தீங்களா, லோடு கிரிட். இந்த லோட் கிரிட்டில் வந்து இந்த டேட்டாவை வந்து எக்ஸலில் வந்து பாப்புலேட் பண்ண போகிறோம். முதல்ல இந்த ஆன் எரர்னு ஈக்குவல் டு ஆன் எரர் ரெஸ்யூம் நெக்ஸ்ட் இது போடலைன்னா இந்த டேட்டா பேஸில் வந்து blank டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, இந்த எந்த காலம் வேல்யூ blank-ஆக இருக்கோ உடனே அங்கே எரர் வரும். ஸோ அடுத்த ரோவுக்கு போகாது. அதனால் அதை மேனேஜ் பண்ணுறதுக்காக ஆன் எரர் ரெஸ்யூம் நெக்ஸ்ட் போட்டு வச்சுக்கணும். அப்புறம் இது ஒரு வேரியபிள், இது ஒரு கவுண்டர் வேரியபிள். இது வந்து ரெக்கார்ட் கவுண்ட்டுக்காக ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி போட்டுருக்குறேன். இது எதற்காகன்னா, ஒரு டேட்டாபேஸ் டேபிளில் வந்து எத்தனை ரெக்கார்டு இருக்கோ அத்தனை ரெக்கார்டுக்கு தேவையான ரோஸ் வந்து இந்த ஃப்ளெக்ஸ் கிரிட்டில் வந்து நமக்கு இன்க்ரிமெண்ட் ஆகணும். அப்போ அத்தனை ரோ நமக்கு தேவை இருக்கிறதுனால இந்த ரெக்கார்ட் கவுண்ட்டை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். எம்எக்ஸ் ஃப்ளெக்ஸ் கிரிட் 1.rows ஈக்குவல் டு ரெக்கார்ட் கவுண்ட் +1. இந்த +1 எதுக்காகன்னா, இந்த ஹெட்டிங் ரோ இருக்குது பார்த்தீங்களா, அதுக்காக இந்த +1 போட்டுக்கிறோம். இனி ரெக்கார்ட் செட்டில் உள்ள ஃபஸ்ட் ரோக்கு போகுது. அதிலேருந்து அதை ஸ்கேன் பண்ணி டாப் டு பாட்டம் அந்த டெக்ஸ்ட் மேட்ரிக்ஸில் வந்து கொண்டு வந்து டெக்ஸ்ட் மேட்ரிக்ஸ் வேல்யூன்னு சொல்லும்போது இந்த ஃப்ளெக்ஸ் கிரிட் கண்ட்ரோலர் பார்த்தீங்களா, அதில் உள்ள ஒவ்வொரு செல் வேல்யூ, அந்த ஒவ்வொரு செல்லையும் இந்த டேட்டாபேஸில் உள்ள ஃபீல்டு வேல்யூவை இங்கே வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஃபில் பண்ணி முடித்த பிறகு அந்த காலத்தோட அலைன்மெண்ட்டையும் நம்ம போட்டு வச்சுருக்கோம். லெஃப்ட் அலைன்மெண்ட்டு எந்தெந்த ஃபீல்டுக்கு லெஃப்ட் அலைன்மெண்ட் தேவைன்னு பார்த்து டாட் காலம் அலைன்மெண்ட் ஆஃப் அந்த ரோ இன் காலம் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு த கான்ஸ்டன்ட் வேல்யூ 1 மீன்ஸ் லெஃப்ட் அலைன்மெண்ட்டு போட்டு முடித்தாச்சு. இப்போ வந்து இதை வந்து லோட் டேட்டா கொடுக்கும்போது பார்த்தீங்களா, இது வந்து எல்லாமே அந்த டேட்டாபேஸில் உள்ள எல்லாமே இந்த கண்ட்ரோலில் வந்து லோட் ஆகிடுச்சு. இனி ஜெனரேட் எக்ஸல் ரிப்போர்ட் பண்ணும்போது இந்த இந்த வேல்யூ அப்படியே எக்ஸல் ஷீட்டில் வந்து ஹெட்டிங்கு, ரோ ஹெட்டிங், பேஜ் ஹெட்டிங் எல்லாம் போட்டு ஆட்டோமேட்டிக்காக வர மாதிரி பண்ணியிருக்கிறோம். இப்போ நான் ரன் பண்ணுறேன், ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா பாருங்கள், பார்ட்டிசிபென்ட் லிஸ்ட் இது ஒரு இவ்வளோ. இந்த ஏரியா வந்து ரேஞ்ச் 8 காலம் இருக்குது. ஏ காலம், பி காலம், சி காலம் அப் டு ஹெச் காலம் வரைக்கும். இந்த ஹெச் காலம் வரைக்கும் ரேஞ்சாக நம்ம எடுத்து அதை மெர்ஜ் பண்ணுறோம். இது ஹெட்டர் ரோ. ரெண்டாவது ரோ வந்து ஹெட்டிங். மீதி எல்லாமே டேட்டாபேஸில் உள்ள வேல்யூ, blank வேல்யூவும் அப்படியே வந்துடுது. இந்த பார்டர் வந்து நம்ம போட்டிருக்கிறோம். இந்த காலம் விட்த்து, இந்த போல்டு, நம்ம அலைன்மெண்ட்டு, ஹாரிசாண்டல் அலைன்மெண்ட்டு, வெர்டிக்கல் அலைன்மெண்ட்டு எல்லாமே போட்டிருக்கிறோம். அதை வந்து நான் ஒன்று ஒன்றா கோடிங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்கள், சிஎம்டி ஜெனரேட் எக்ஸ்எல்எஸ் இதை ஒரு கவுண்டர் வேரியபிள் ஐன்னு ஒரு வேரியபிள் போட்டுருக்கிறேன். இனி செட் இந்த ஆப்ஜெக்டை செட் பண்ணணும். ஓஎக்ஸ்எல் ஆப்எக்ஸ் ஈக்குவல் டு நியூ எக்ஸல் டாட் அப்ளிகேஷன். ஒர்க் புக்கையும் அதே மாதிரி இந்த எக்ஸல் அப்ளிகேஷனில் ஒரு ஒர்க் புக்கை ஆட் பண்ண சொல்லுது. இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஒர்க் புக்கு ஆட் பண்ணியாச்சு. இனி ஷீட் வந்து இந்த ஒர்க் புக்கில் உள்ள ஃபஸ்ட்டு ஷீட் 1. இனி இந்த இதில் வந்து ரேஞ்ச் எடுக்க போகிறோம். அந்த பேஜுக்குள்ளே டைட்டில், அதுக்கு ரேஞ்ச் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அதை மெர்ஜ் பண்ணி அதுக்குள்ள வேல்யூ ஒவ்வொன்றும் முதல்ல வந்து A1 ஃபஸ்ட் ரோ வந்து பார்ட்டிசிபென்ட்ஸ் லிஸ்ட், இது ஃபஸ்ட் ரோ. அடுத்தது செகண்ட் A2ங்கிறது ஃபஸ்ட் காலம் செகண்ட் ரோ. அதில் வந்து ஃபஸ்ட் காலத்தில் வந்து பிப் நம்பர், இது ஹெட்டிங். இந்த பார்த்தீங்களா, இந்த ஹெட்டிங் இந்த A2 பிப், B2 அத்லெட் நேம், இதுதான் இந்த ஹெட்டிங்.
போட்டு முடித்த பிறகு அடுத்தது அந்த டேட்டாபேஸ் வேல்யூவை வந்து இங்கே கொண்டு வரணும். அதுக்கு வித் ஓடபிள்யூ ஷீட் இந்த செல்லுங்கிறது வந்து ஒரு ரேஞ்சு. இந்த ரேஞ்சுக்கும் இந்த ரேஞ்சுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, இது வந்து கோஆர்டினேட்டு ஐ வந்து ரோ டாட் செல்ஸ்னு சொல்லும்போது அந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஐங்கிறது வந்து ரோ நம்பர், இது செகண்ட் வந்து காலம் நம்பர். அந்த காலத்தில் வந்து இந்த டேட்டாபேஸில் உள்ள ஃபீல்டு வேல்யூவை நம்ம இங்கே இதில் வந்து அசைன் பண்ணுறோம். அசைன் பண்ணி முடித்த பிறகு அந்த ரெக்கார்ட்லேருந்து ஸ்கிப் பண்ணி அடுத்த ரெக்கார்டுக்கு வருது அப் டு எண்ட் ஆஃப் ஃபைல். இந்த ஐயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். எதுக்காகன்னா அந்த எக்ஸல் ஷீட்டில் உள்ள ரோ நம்பர் இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறோம். இனி இதை ஃபார்மேட் பண்ணுறதுக்காக யூஸ்ட் ரேஞ்சு இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம். யூஸ்ட் ரேஞ்சுன்னு சொல்லும்போது ஏற்கனவே இவ்வளோ பாப்புலேட் பண்ணி வச்சாச்சு எக்ஸல் ஷீட்டில் வந்து இந்த யூஸ்ட் ரேஞ்சு வந்து இவ்வளோ தான் யூஸ்ட் ரேஞ்சு. இதில் பார்டர் எப்படி போடணும் எல்லாமே பண்ண வேண்டியது இந்த கோடிங். யூஸ்ட் ரேஞ்ச் டாட் பார்டர்ஸ் எக்ஸல் இன்சைடு ஹாரிசாண்டல் லைன் மட்டும்தான் போட்டிருக்கிறோம். லைன் ஸ்டைல் எப்படின்னா எக்ஸல் கண்டினியூஸாக போட்டுக்கிறோம். இன்னும் ரோ ஹைட்டு இந்த மொத்த எக்ஸல் அந்த யூஸ்ட் ரேஞ்சுக்கு ரோ ஹைட் வந்து 23. அதுக்கு பிறகு இந்த டைட்டிலுக்கு ரெண்டாவது நம்ம பண்ண போகிறோம். இப்போ பார்டர் அரவுண்டு டோட்டலாக யூஸ்ட் ரேஞ்சுக்கு அவுட்டர் பார்டர் வந்து ஒரு லைன் போடுறோம். இதை வந்து 4 போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, வேறு மாதிரி வரும். 1 போட்டிங்கன்னா ஒரு சிங்கிள் லைன் வரும். ஃபாண்ட் டாட் சைஸ் ஈக்குவல் டு 12 அந்த யூஸ்ட் ரேஞ்சில் உள்ள ஃபாண்ட் டாட் சைஸ். அதே மாதிரி வெர்டிக்கல் அலைன்மெண்ட்டு பாட்டமாக மிடிலாக அப்பரான்னு உள்ளதை இதில் எக்ஸல் சென்டர் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்தது ரேஞ்சு A1 காலமோட விட்த்து, ஒவ்வொரு காலத்தோட விட்த்து வந்து வித்தியாசமாக இருக்கணும். நேமுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லெங்க்த் வேணும். ஃபஸ்ட் பிட் நம்பருக்கு குறைவானது. அந்த காலம் ரேஞ்சுக்கு காலம் விட்த்து ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இவ்வளோ போட்டுக்கிறோம். அடுத்தது ஃபஸ்ட்டு ஹெட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, பேஜ் டைட்டிலுக்கு, அதுக்கு வந்து கொஞ்சம் ரோ ஹைட்டு கொஞ்சம் கூடுதலாக வேணும். அதை நம்ம இங்கே அசைன் பண்ணிடுறோம். ரோ ஹைட்டு, ஃபாண்ட் நேம், கொரியர்னு, ஃபாண்ட் சைஸ் ஈக்குவல் டு 28 கொஞ்சம் பெருசாக இருக்கட்டும். கலர் வந்து விபி ப்ளூ. இப்போ விபி ரெட்டு கொடுத்தீங்கன்னா ரெட் கலரில் வரும். ஹாரிசாண்டல் அலைன்மெண்ட் வந்து அந்த காலத்துக்கு சென்டரில் வரும். அதே மாதிரி ரெண்டாவது அந்த காலம் ஹெட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காலம் ஹெட்டிங்கை வந்து ரேப் பண்ணணுமா இல்லை அப்படியே மறைஞ்சி போகணுமா, அதை வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அது அடுத்த ரோ ஹைட்டு 20 போட்டுக்கிறோம். ஃபாண்ட் சைஸ் வந்து 16, ஃபாண்ட் டாட் போல்ட் ஈக்குவல் டு ட்ரூ. இனி இவ்வளோ பண்ணி முடித்த பிறகு அந்த ஷீட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து எக்ஸல் ஆப் டாட் விசிபிள் ட்ரூ ஆக்கிடுவோம். அப்போ தான் அது விசிபிளாக இருக்கும். இப்போ இதை ரன் பண்ண போகிறோம். ரன் பண்ணும்போது முதல்ல லோட் பண்ணி டேட்டா பாருங்கள், டேட்டா பேஸில் உள்ள வந்தாச்சு. ஜெனரேட் எக்ஸல் பார்த்தீங்களா. இதை வந்து நம்ம ஃபாண்ட் சைஸை கொஞ்சம் மாற்றலாம், ஃபாண்ட்டு நேம் மாற்றலாம். ஃபாண்ட் நேம் வந்து இப்போ கொரியர் நேம் வேண்டாம், வேர்டானா கொடுக்கலாம். வேர்டானா கொடுத்தீங்கன்னா அந்த ஃபாண்டெல்லாம் வித்தியாசமாக இருக்கும். ரெட் கலர் வந்துச்சுல்ல, ஃபாண்ட் நேமும் வித்தியாசம் ஆயிடுச்சு. இப்போ இந்த விட்டை வந்து குறைக்கலாம், கூட்டலாம், எல்லா வேணாலும் பண்ணலாம். இப்போது இதோட ஓரியன்டேஷன் அடுத்த பிரிண்ட் அவுட்டுக்கு போகணும்னா இதோட ஓரியன்டேஷன் எப்படி இருக்கணும். அடுத்தது அந்த பிரிண்ட் ப்ரீவியூ பார்க்கலாம். இப்போ நம்ம ஓரியன்டேஷன் எதுவுமே செட் பண்ணலை. இப்போ பாருங்கள், OXL app dot print OW sheet print preview போட்டிங்கன்னா பிரிண்டருக்கு நேராக போவோம். இப்போதும் பை டிஃபால்ட்டாக அது போர்ட்ரைட்டில் காணிக்கும். அதை நம்ம அரேஞ்ச் பண்ணணும். பார்த்தீங்களா,
டைரெக்டாக ப்ரிண்ட்டு ப்ரீவியூக்கு வந்துடுச்சு. இப்போ இது வந்து ஓரியன்டேஷன் வந்து ஒரு லேண்ட்ஸ்கேப்பாக கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து பிரிண்டருக்கு டைரெக்டாக போடலாம். அது வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம பிரிண்ட் ப்ரீவியூ இப்போ பார்க்க வேண்டாம். இல்லைன்னு டைரெக்டாக பிரிண்ட்டு எல்லாம் செட் பண்ணியாச்சா, பிரிண்ட் அவுட்டுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணால் டைரெக்டாக பிரிண்ட்டுக்கு போயிடும். இப்போ பாருங்கள், பிரிண்ட் அவுட்னு கொடுங்க. பிரிண்ட் அவுட் கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக பிரிண்ட் அவுட்டுக்கு போயிடும். பார்த்தீங்கன்னா டைரெக்டாக பிரிண்ட் அவுட்டு போயிடுச்சு. இப்போ இதில் என்ன பிரிண்ட் அவுட்னு வரும்னா இந்த ஃபஸ்ட்டு 2 பேஜாட்டு பிரிண்ட் ஆகும். அது செட் பண்ண பிறகு தான் அது பிரிண்ட் அவுட்டுக்கு கொடுக்கணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை என்கரேஜ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அட்வான்ஸாக ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.